Please subscribe Sadhguru Sai Creations. பிரபலமான சங்கீத வித்வான் ஆச்சாரியாவை பார்க்குறதுக்கு காஞ்சிபுரம் வந்திருக்கார். அவரோட தான் வாசிக்கக்கூடிய இசை கருவியையும் சேர்த்து எடுத்துன்னு வந்திருக்கார். நீ வந்த வண்டியை அனுப்பிடும், இங்கே இருந்துடும், நாளைக்கு காலம்புற பூஜையில் நீ வாசிச்சுட்டு அப்புறமா ஊருக்கு போகலாம் அப்படின்ட்டு. எந்த வண்டியை நைட்டு திருப்பி அனுப்பினாரோ அந்த வண்டி அப்படி ஒரு மாதிரி கவுந்து கிடந்து அந்த டிரைவர் ஒரு பாறை மேலே உட்காந்துருக்கான். ஸ்ரீ குருபியோ நமக. பரமாச்சாரியாளோட சிஷ்யர்கள் அனைவரையும் வணங்கி முக்கியமான ஒரு விஷயத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். ஒரு பிரபலமான சங்கீத வித்வான் ஆச்சாரியாவை பார்க்குறதுக்கு காஞ்சிபுரம் வந்திருக்கார். அவரோட தான் வாசிக்கக்கூடிய இசை கருவியையும் சேர்த்து எடுத்துன்னு வந்திருக்கார். ராத்திரி பூஜையில் என்னாச்சு, சுவாமிகள் என்ன சொல்லியிருக்கார், வாசி அப்படின்னு சொல்லிட்டான். அவரும் தன்னோட கருவியில் இசைத்து எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக முடிச்சுட்டு பிரசாதம் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவர் என்ன சொல்லிட்டார், நீ வந்த வண்டியை அனுப்பிடும், இங்கே இருந்துடும், நாளைக்கு காலம்புற பூஜையில் நீ வாசிச்சுட்டு அப்புறமா ஊருக்கு போகலாம் அப்படின்ட்டு. அந்த வித்வான் சென்னையிலேருந்து ஆச்சாரியாவை பார்த்துட்டு கிளம்பணும்னு நினச்சிட்டு தான் வந்த வண்டியில் என் மறுநாளைக்கு அவருக்கு ஒரு கச்சேரி வேறு இருக்குது. எப்படிடா நம்ம இதை மேனேஜ் பண்ண போகிறோன்னு ஒரு கவலை ஆகிடுது. ஆனால் ஆச்சாரியால் சொல்லிட்டாலே, நீ இங்கே இருந்துரும், அந்த வண்டியை திருப்பி அனுப்பிடு அப்படின்ட்டா. அப்புறம் ரொம்ப யோஜனையோட மறுநாள் காலம்புற எந்த மெயின் ஆர்டிஸ்ட்டோ அவளுக்கு ஃபோனை பண்ணி, அப்போல்லாம் இந்த அலைபேசி கிடையாது, தொலைபேசி தான். அந்த தொலைபேசியில் அவர்கிட்ட பேசணுன்ட்டு பேசுறதுக்கு போயிருக்கேன். பேசிட்டு என்ன பண்ணால், அவன் என்ன சொல்லிட்டா, இன்றைக்கி கச்சேரி கேன்சல் ஆகிடுத்து, தொண்டை சரியில்லை பாடுறதுக்கு, அதனால அப்படின்னு. அப்போ இவருக்கு அப்பாடா எவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு அப்படின்னு நினச்சிட்டு சரின்னு காலம்புற பூஜையில் போய் பாடுறதுக்கு போயாச்சு, வாசிக்கிறதுக்கு போயாச்சு. வாசிச்செல்லாம் முடித்ததுக்கப்புறம் அங்கே பிரசாதெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டார். கிளம்பி ஆச்சாரியாலும் நன்னா அவளுக்கு பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி விட்டார். கொஞ்சம் தூரம் தாண்டி இருக்க மாட்டார். பார்த்தா வந்த வண்டி எந்த வண்டியை நைட்டு திருப்பி அனுப்பினாரோ அந்த வண்டி அப்படி ஒரு மாதிரி கவுந்து கிடந்து அந்த டிரைவர் ஒரு பாறை மேலே உட்காந்துருக்கான். என்னப்பா அது அப்படின்னு கேட்டால், அது ஏதோ ஸ்கிட் ஆகி வண்டி இதாகிருக்கு. இவர் அதை பார்த்த உடனே இவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அச்சிச்சோ, எதுக்காக இவர் இந்த மாதிரி நம்மளை இது சொன்னார், இதை பற்றி நம்ம நிச்சயமாக ஆச்சாரியாள்கிட்ட போய் கேட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி எந்த இடத்துல பார்த்தாரோ அந்த இடத்துலேருந்தே வண்டியை திருப்பி காஞ்சிபுரம் ஆச்சாரியாவை பார்த்தார். ஆச்சாரியால் என்ன தெரியுமா சொன்னார், அப்பா நீ புது சொத்து, உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னோடய கடமை, அதை தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த வித்வானுக்கும் அவர் கூட வந்திருந்தவாளுக்கும் ரொம்ப சந்தோஷம். இது என்னென்னா, எப்படி ஒரு சமுதாயத்தை சீர்படுத்தணுமோ அந்த மாதிரி சீர்படுத்துறது, நெறிப்படுத்துறது, இதில் அவருக்கு ஈடு யாரையுமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஞானத்தால் முன்னாடி தான் தெரிஞ்சுட்டாலும் இந்த சிஷ்யன்
தான் கண்டிப்பாக அந்த கச்சேரிக்கு பக்கவாத்தியமாக இருக்கிறதுனால போகணும்னு அவர் ரொம்ப நினச்சிண்டா கூட இந்த ஒரு விஷயம் அவருக்கு நெருடலாகவே இருந்தாலும் அதை பற்றி கவலையே படாத அவரை எப்படி காப்பாற்றணுமோ அப்படி கூப்பிட்டு தானே ஆட்கொண்டு காப்பாற்றின அந்த திறம் இருக்கேன், அதை சொல்லி முடியாது. அவரோட அனுகிரகம், அவரோட கருணை அப்படின்ற அந்த கருணா பிரவாகம்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி கருணாமூர்த்தியாக அந்த வித்வானை காப்பாற்றி அவரை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய பெரிய வித்வான். அப்படி அவரை பொது சொத்து, நீ பொது சொத்து அப்படின்னு சொல்லி அவரை காப்பாற்றிருக்கிற அந்த அழகு இருக்கே, அதை நான் உங்களோட சொல்லி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன என்றைக்குமே பெரியவா நம்மளை ஆட்கொள்வாதான். தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா யார் கோலோ சதுரர் அப்படின்னு கேட்டார்ல மாணிக்க வாசகர். அந்த வரிகள் தான் நமக்கு நினைவுக்கு வருது. ஏன்னா அவர் நம்மளை ஆட்கொண்டு நமக்கு என்ன ஸ்ரேயஸோ அதை பண்ணக்கூடிய ஒரு பான்மையை நம்ம பார்க்கும்போது நமக்கு இந்த நம்மளோட பிறவியில் இது கிடைச்சது நமக்கு பெரிய பேர் அப்படிங்கிறத உங்கள் கூட நானும் பகிர்ந்துண்டு, ஏன்னா அவரை நேர பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சதுனால இதை நான் ரொம்ப சந்தோஷமாக உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன்.